நீங்கள் கேட்கவிருப்பது செப்டிக். எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா. ஐயர் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கண் முன் பரத்தியிருந்த நிலக்கடலைகளிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து நச் நச் என்று தரையில் உடைத்து பருப்புகளை முரத்தில் போட்டாள் தனபாகியம். மரகதபுரத்து அக்ரஹாரத்தில் இருந்த எல்லா வீடுகளுமே அவளுக்கும் அந்த சேரி மக்களுக்கும் ஐயர் வீடுகள்தாம். பெரிய ஐயரு, சின்ன ஐயரு, மாடி வீட்டு ஐயரு, கோவில் பூசாரி ஐயரு, கோடி வீட்டு ஐயரு என்று அக்ரஹாரத்தில் 10 வீடுகளுக்கும் அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். ஐயங்கார் ராமச்சந்திரன் கூட நாமம் போட்ட சிவத்த ஐயருதான். மரகதபுரத்தில் எண்ணி 2 தெருக்கள். ஒன்று அக்ரஹாரம், மற்றது ரெட்டியார் தெரு. சிவன் கோவில் ஊருக்கு பொது. ஊருக்கு தள்ளி ஓடிய பெண்ணாருக்கு கிழக்கு பக்கம் கிராமச்சேரி. அதன் அருகில் வெட்ட வெளியில் மதுரை வீரன் கோவில். குந்தி உட்கார்ந்து மளமளவென்று நிலக்கடலைப் பயிர்களைச் சேகரித்துக் கொண்டிருந்த தனபாகியம் பக்கத்தில் நிழலாடியதால் தலை நிமிர்ந்தாள். அவள் மகள் மல்லிகா. இன்னாடி உடம்பு தேவலையா? சுடுதண்ணி வச்சு இருந்தேனே, மேலுக்கு ஊத்திக்கினியா? மல்லிகா முக்கி முனகிக் கொண்டு தாயின் அருகில் உட்கார்ந்தாள். நிரம்பி வழிந்த கர்ப்பத்தின் காரணமாய் குந்தி உட்காராமல் சப்பனமிட்டு சுவரில் சாய்ந்து கொண்டாள். வயிற்றுக்குள் ஏதோ வேதனை இருப்பதை சோர்ந்திருந்த முகம் காட்டியது. Sample complete. Ready to continue?